ஹலோ விவர்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம இயற்கை நந்தவனத்தில் என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் காகித பூவு, அடுத்து பெரிய பூ பூக்கும் நல்ல செம்பருத்தி, ரெட்டு, மஞ்சள் செடி, மஞ்சள் கிழங்கு நம்ம முகத்துக்கு பூசுறது, அப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் செடிங்க. அடுத்து முருங்கை செடி, முருங்கை கீரையெல்லாம் உடச்சி விட்டுருக்கேன் நல்லா துளிர் வரணுன்றதுக்காக. கொய்யா செடி, கொய்யா இது நாட்டு கொய்யாவா என்னன்றது தெரியல எனக்கு, ஆனால் நானே விதை விட்டு முளைஞ்ச செடி தான். நெல்லிங்க, இந்த அரியாக காய்க்கும் பார்த்தீங்களா, நாட்டு நெல்லி செடி, மாஞ்செடி, ரட்டமல்லி, ரெட்டு செம்பருத்தி, ஒத்த செம்பருத்திலே ரெட்டு. இது கொடுக்காப்பள்ளி. அடுத்து கனகாம்பர செடி, இது டெல்லி கனகாம்பரத்துலே ஒரு மாதிரி சாதாவாக இருக்கும், ரொம்ப ரெட்டாக இருக்காது, லைட் கலரு டெல்லி கனகாம்பரம். அடுத்து இது சேப்பங்கிழங்குடைய செடி, சேப்பங்கிழங்கு ஒன்று வச்சேன், அதனுடைய செடி. இது பாருங்க, போன வருஷம் இதே மாதிரி ஜூலையில் வச்சேங்க. இப்போ இது ஜூனு, போன வருஷம் ஜூலையில் வச்சேன், ஜூலை மாதம். எப்படி இது பாருங்கள், இந்த செடி டிசம்பர், இந்த வருஷம் நல்லாவே பூ பூக்கும். ஒரே ஒரு கிளை தான் நான் எடுத்து போட்டேன் போன வருஷம். இந்த வருஷம் பூ பூக்கிறப்ப நல்லா நிறையவே பூக்குங்க. டிசம்பர் எவ்வளோ பெரிய காடு மாதிரி ஆகிட்டு பாரு. கீழே தான் நம்ம செடி வச்சோம்னா இவ்வளோ அடர்த்தியாக நான் பார்த்துக்கிறேன். எனக்கு சின்ன ஜாடியெல்லாம் வச்ச செடியெல்லாம் இது வரையிலும் பரவலாக ஆகலை. ஆனால் பாருங்கள், இந்த பாரலில் வச்சேன், இந்த பாரலில் சாதா மண் வச்சு நான் வச்சுருந்தேன், இந்த அளவுக்கு வந்திருக்காது. இதில் நம்ம வீட்டில் சமைக்கிற காய்கறி தோல் ஃபுல்லாக சேகரித்து, அந்த தேங்காய் மட்டை எல்லா பொருளுமே சேகரித்து மண் கலந்து வச்சேங்க. இதில் எந்த அளவுக்கு நல்ல செடி அடம்பாக வந்துக்குது பாருங்கள். மற்றதெல்லாம் நம்ம குட்டி குட்டியான ஜாடியில் வச்சுக்கிறதுலாம் மண் தான். இது மாசி பத்தினி, பூவுக்கு வச்சு கட்டுற தழங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. முல்லை இது வாங்கி வச்சு ஒரு 2 வருஷம் ஆகுது, ஆனால் செடி இப்படியே தான் இருக்குது, ஒரு வளர்ச்சி இல்லை, ஏன்னு தெரியல, ஒரு நல்ல போத்தாக வரமாட்டுது. இது பாருங்க, நம்ம பரங்கி பூசணி கடையில் விற்கும் பாருங்கள், மீடியம் சைஸில். அந்த பரங்கி பூசணி அது பாருங்கள், ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ தான் பிஞ்சு. இது காய் எப்படி வருதுன்றது அறுவடை பண்ணி போட்டு காமிக்கிறேங்க. உலாந்த மல்லி, அடுத்து இதெல்லாம் இந்த சாமந்தி செடி, பதுவு வச்ச செடிங்க. எல்லாமே பதுவு ஜாடியில் போட்டு வச்சேன். யூஸ் அண்ட் த்ரோவில் போட்டு மறுபடியும் ஜாடியில் மாற்றி வச்சுருக்கேன்.
இது வந்து அடுக்கு மல்லி. ஒத்த செம்பருத்திலே வந்து இது வந்து சந்தன கலரு. நல்ல செம்ம பூ பூக்குதுங்க. சூப்பராக நிறைய பூக்கும். இது சாதா ரோஸு, பன்னீர் ரோஸ். இது வந்து பேபி பிங்க்கு பன்னீர் ரோஸுங்க. இது இன்னும் பூ பூக்கலை. இது பேபி பிங்க்கா என்னன்னு தெரியல, பூத்தா தான் தெரியும். அடுத்து இது வந்து பேரிச்சம்பழம் செடி. சாப்பிட்டு பேரிச்சம்பழம் நல்லா இருக்குன்ட்டு அந்த விதையை போட்டேன். வளர்ந்து வந்துடுது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இடம் இல்லை. இருந்தாலும் ஜாடியில் இருக்குது. இது பாருங்கள், எலும்புச்சங்கன்று. போன வருஷம் நல்லா காய் காய்ச்சது. இந்த வருஷம் நிறைய பூ பிஞ்சிலாம் ஜாடி கீழே உழுந்து கொட்டி போச்சுங்க. இது எல்லாமே எலுமிச்சங்கன்று. சம்மங்கி, வெள்ளை சம்மங்கி. இது பேர் தெரியல எனக்கு. ஊட்டியில் வந்து வாங்கியிருக்கேன். இந்த பூ வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ஊதா கலரு, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு பேர் தெரியல எனக்கு. இது செடி வந்து இப்போ தான் வச்சேன், ஒரு 3 மாதம் ஆகுது. இது நல்லா அடர்த்தியாக வளரும்னு நினைக்கிறேன். கீழே கீழே செடி வரும்னு நினைக்கிறேன். வந்ததும் பூ வளர்ந்ததும் வீடியோ போடுறேங்க. இது வந்து சாதா கனகாம்பரம். இது எல்லாம் மஞ்சள் சாமந்தி. இதில் மஞ்சள்லே ஒரு மாதிரி பிங்க் கலர் சாமந்தி. இதுவும் பிங்க் கலர். இது கனகாம்பரம், சாதா கனகாம்பரம். இது எல்லாமே வந்து சம்மங்கி செடி. இது பாருங்கள், இது வந்து கொட்டை வாழைக்கன்று. நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் பூவு, நல்லாயிருக்கும். இது ஒத்த செம்பருத்தி. இந்த வருஷம் வந்து போன வருஷத்துக்கு வச்ச செடி. இந்த வருஷம் இதே மாதிரியே ஒரு செடி ஒன்று, கிளை ஒன்று வைக்கணுங்க. வருஷம் நான் இது மாதிரி மழை சீசனில் ரோஜா பூவு வந்து செம்பருத்தி செடி இதெல்லாம் உடச்சி பதிவு வைப்போம். மழை டைமில் வச்சோம்னா அது நல்லா கிளை பிடிச்சிக்கும் சூப்பராக. மாங்கன்று பாருங்கள். இது வந்து மாங்கன்று. இந்த மாங்கன்று வந்து பங்கனைப்பள்ளி பெருசாக கடையில் விற்கும் பாருங்கள். அந்த பழம் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு விதை போட்டது. விதை போட்டே தான் வருது. இந்த செடி வச்சு ஒரு 3 வருஷம் இருக்கும் இந்த மாங்கன்று வச்சு. அடுத்து வந்து மருதாணி. இது நாட்டு மருதாணி மாதிரி இருக்குங்க. ஒரு மாதிரி தழை வந்து சின்னதாக தான் இருக்கும். ஆனால் தழை இருக்காது. இது மாதிரி எல்லா நேரமும் பூ இருந்துகிட்டே இருக்கும். சின்னதாக பூ, நிறைய பூ தான் வரும் இதில். ஆனால் எனக்கு மருதாணி தழல்னாலும் பூ வர்றதோடு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா சாமிக்கு இதை வந்து நான் அடிக்கடி பறித்து வைப்பேங்க. நிறைய வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் பூ விட்டுட்டோம்னான்னு வச்சிங்களேன், அது மட்டும் நிறைய விதையாயிடும். அதனால் நான் பறிச்சிடுவேன். இது பாருங்கள், வாடாமல்லி. என்றென்றும் நம்ம தோட்டத்தில் அழகாக இருக்க ஒரு பூ வந்து எதுன்னு பார்த்தா ரொம்ப ரிஸ்க் எடுக்காத வளர்கிற செடி இது ஒன்று தாங்க, வாடாமல்லி. இதுக்கு பேர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுக்கிறாங்கன்னு, வாடாமல்லி. அடுத்து இது வந்து இந்த நம்ம செடி கிளையாக தான் உடச்சி வச்சேன் நான் பதிவு. இங்கே பாருங்கள், ஜாதி மல்லி வந்து எந்த அளவுக்கு ஒரு செடி பெருசாகி நல்ல பெரிய செடியாக இருந்தது. எங்கள் தம்பி கேட்டாருன்ட்டு கொடுத்துட்டேன் அவருக்கு. இது பாருங்கள், இந்த கிளை கொஞ்சம் பெருசானதும் இதுலேருந்து கிளை மறுபடியும் நான் உடச்சி வைக்கணும். உடச்சி வச்சோம்னா தான் துளிர் வரும். நிறைய அடுத்தடுத்து செடி நம்மளுக்கு யாருன்னா கேட்டால் கூட கொடுக்கலாம். வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா மாடி பார்த்துட்டு செடி கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு இது மாதிரி டைமில் உடச்சி வச்சோம்னா நம்ம கொடுக்கலாம்.
இவங்க பாருங்கள், ஊட்டி அழகி. இந்த ரோஸு ஊட்டியிலேருந்து வாங்கியிருந்தேன். இது ஒரு 3 மாதம் ஆகுது இந்த செடியெலாம் வாங்கியாந்து. அந்த பூ வாங்கியாந்து பார்த்தீங்களா, ஊட்டி செடின்னு சொன்னேனுங்களே, பேர் என்னன்னு தெரியலன்ட்டு. அதுலேயே வந்து கீழே கீழே இருந்து ஒரு 3 செடி பிடுங்கி வச்சுக்கிறேங்க அந்த வேர்லேருந்து. ஏன்னா கொஞ்சம் பெருசாச்சுன்னா வேறு நம்ம நிறைய செடி உற்பத்தி பண்ணிக்கலான்ட்டு அது கீழே குட்டி குட்டியாக இருந்த செடியெல்லாம் வந்து பிடுங்கி இது மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கு நான் ஜாடி ரெடி பண்ணிவிட்டு தனித்தனியாக வந்து வைக்கணும். எப்பயுமே எங்களில் ஒரு செடி வந்தால் அது வந்து ஒரு 10 செடியாவது மாற்றிடுவோங்க. மாற்றிட்டு யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா கண்டிப்பாக மேலே வந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது இந்த செடியை பார்த்தது செடி வேணும்னு கேட்பாங்க. அதனால் ஏதாவது ஒரு செடி கேட்குறப்ப அது எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் என்னால் கொடுக்க முடியும். அதனால் எக்ஸ்ட்ராவே நான் செடி உருவாக்கிட்டே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு செடி இருக்குன்னா அதை அடுத்தடுத்து செடி வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி இது வந்து புதுசாக 1 மாதம் ஆகுது. லேடி பூவு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க, சூப்பராக இருப்பாங்க இந்த லேடி பூவு. ஆனால் கொஞ்ச நேரம் தான் இதனுடைய அழகு, அதுக்கப்புறம் வாடி போயிடும். இது ஒரு பதமாக வச்சு கட்டணும், செம சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த பூ வந்து கதம்பத்தில் வச்சு கட்டும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இது சங்கு பூவுங்க. இது பாருங்கள் வாடாமல்லி சின்னதாக இப்போ தான் வராங்க. அடுத்து இதில் வந்து வல்லாரை வச்சுருக்கேன். இது பாருங்க வருது, சின்னதாக வருது பாருங்க வல்லாரை. இதாங்க வல்லாரை. அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு மாடி தோட்டம் இதான். தேங்க்யூ, வெல்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. ஓகே, நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். வெல்கம்.